ஹலோ கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக். இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹீரோ ஹோண்டா வந்து இன்ஜின் வந்து பிரிக்க போகிறோம். ஏன் பிரிக்க போகிறோம் அப்படின்னா, நிறையா பிரச்சனைகள் வந்து பிக்கப் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் வேலையை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை கழட்டி அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணுறவங்க என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு இன்ஜினை வந்து நமக்கு ரைட் சைடில் இருக்கிற அந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போல்ட்டை கழட்டிட்டு நான் ஃபஸ்ட்டு டைமிங் செக் பண்ணுறேன். டைமிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டைமிங் அந்த பக்கம் போல்ட்டை கழட்டிட்டு இந்த டைமிங் ஹப்பை கழட்டிட்டு இந்த பக்கம் மேக்னெட் கவரிங் கழட்டிட்டு டைமிங் செக் பண்ணுங்க. இந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்க்கும் இந்த டீக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு இருக்குது பார்த்தீங்களா மேக்னெட்டில், நமக்கு இந்த மார்க்குக்கும் டீக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்கும் நமக்கு கரெக்டாக எங்கேஜாக வச்சுட்டு நமக்கு டைமிங் செயின் பக்கம் பாருங்கள். இப்படி மார்க் பண்ணிக்கினீங்க ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டைமிங் செயின் பார்ப்போம். இப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு வால்வு வந்து பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டரில் இருக்கும், வால்வு ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கும் ஓகேங்களா. அதுதான் அர்த்தம். எல்லா வண்டியிலையும் இதே சேம் தான் கண்டென்ட்டு. இப்போ இந்த டைமிங் சைட் பாருங்கள், இங்கே ஒரு மார்க் இருக்கும். டைமிங் சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க்கும் இந்த டைமிங் செயின் கியர் வீல் இருக்குது பார்த்தீங்கன்னா, கியரில் ஒரு டாட் இருக்கும், ரவுண்ட் டாட் இருக்கும். அந்த ரவுண்ட் டாட்டும் நேருக்கு நேர் வந்து இருக்கணுங்க. அப்போ தான் வந்து டைமிங் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக வால் வந்து க்ளோஸ் ஆகும். தென் மேக்னெட் ரொட்டேட் ஆக நமக்கு வந்து வால் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டாட் வந்து கொஞ்சம் மேலே இருக்கனால இது அட்வான்ஸ் ஃபயரிங்கில் இருக்குது ஓகேங்களா. அட்வான்ஸாக வந்து நமக்கு வால் வந்து க்ளோஸ் ஆகும், கரெக்டாக ப்ராப்பராக பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, வால்வு கரெக்டாக ஓப்பன் ஆகும். அதாவது ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொஞ்சம் மட்டும் அலைன்மெண்ட் மட்டும் மாறுங்க. இதனால் பிரச்சனை இருக்குது, பர்ஃபார்மன்ஸு கம்மியாகும், பெட்ரோல் கரெக்டாக எரியாது ஓகேங்களா, பேர்ன் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாத வந்து வண்டி வந்து போர் பண்ணி போடுற நிலமையில் தான் இருக்குது சிலிண்டர்கிட்ட எல்லாமே. அதனால் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ இதுதான் இப்போ எந்த வண்டி பிரிக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிங்க. இப்போ இன்லெட் வால்வ் இந்த டைமிங் டீக்கு டீ இருக்கும்போது நம்ம கார்பெட்டு சைடு இப்போ மேக்னெட்டில் டைமிங் இருக்கும்போது நமக்கு மேலே 2 வால்வுமே வந்து க்ளோஸில் இருக்கும். அப்போ வந்து பிஸ்டன் நமக்கு டாப்பில் இருக்குங்க. டாப்பில் இருக்கும்போது என்ன ஆகுனா ஃபயரிங், அடுத்து மேக்னெட் ரைட்டாக ரொட்டேட் ஆகும்போது நமக்கு ஃபயர் ஆகும். ஃபயர் ஆனோடனே பிஸ்டன் கீழே இறங்கும், பிஸ்டன் கீழே போயிட்டு மேலே வரும்போது எக்ஸாஸ்ட் வால்வு ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து எல்லா வண்டியிலையும் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ், சைக்கிள் ஆப்ரேஷனே கூட சொல்லலாம். ஒவ்வொரு சைக்கிளும் வந்து இப்படி தான் நடக்கும். அடுத்து வந்து பிஸ்டன் வந்து பிஸ்டனில் எப்படி லூப்ரிகேண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உள்ளக்க ஆயில் சீல்லாம் வந்துட்டு போட்டதுக்கப்புறம் ஆயில் வந்து மேலே வந்து இதாகி பிஸ்டன் ரிங்ஸ் கீழே மட்டும்தான் நமக்கு ஆயில் வந்து லூப்ரிகேண்ட் ஆகிருக்குங்க. அதாவது பிஸ்டனு கோருக்கும் ரெண்டுக்கும் வந்து லூப்ரிகேண்ட் சப்ளை இருக்கும். இந்த ரிங்ஸ் எல்லாமே தேஞ்சு பிஸ்டன் வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே போகிற ஆயில் மேலே இன்ஜினோட டாப் டெட் சென்டருக்கு வரும். டாப்புக்கு போனால் என்ன ஆகும், ஆயிலும் சேர்ந்து எரியும். அதனால் உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்மோக் வந்து வெளியே வரும், வெளில போக. இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நமக்கு வந்து ஆயில் வந்து கீழே வந்து லூப்ரிகேண்ட் ஆகும், கீழே வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். கோருக்கும் நமக்கு பிஸ்டனுக்கு ஈஸியாக வந்து வளவளப்பு தன்மை இருக்குன்னா ஈஸியாக பிஸ்டன் மேலே மூலியமாக. இதனால் இன்ஜின் ஆயில் இல்லைனாலும் நமக்கு வந்து பிஸ்டன் வரன்னு ஓடும். அதனால் நிறையா கிராக், கோரில் வந்து நிறையா கிராக் விழுது, சடனாக பிடிச்சி நிற்கிறது, சீஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இன்ஜின் ஆயில் இல்லைன்னா பிஸ்டன் வந்து அந்த கோருக்குள்ளே வந்து சுத்தாமல் அப்படியே பிடிச்சிக்கிறது தான் சீஸ் ஆகிடுச்சுங்கிறது அர்த்தம் ஓகேங்களா. ரிங்ஸ் எல்லாம் போயிடுச்சு, பிஸ்டன் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு பிக்கப்பே இருக்காது, சுத்தமாக இழுவியே இருக்காது, வெள்ளைப்புகை வருங்க. இதுதான் பிரச்சனையே ஓகேங்களா. இல்லை இந்த சிலிண்டர்கிட்ட எடுத்துட்டிங்கன்னா சேம் கான்செப்ட் தான் ஓகேங்களா. இதுதான் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதாவது கம்மியாக இருக்குது காரணமே ஓகேங்களா. வெள்ளைப்போக வரக்கும் காரணமே அப்படி தான். 2 ரிங்ஸ் தேஞ்சிச்சுன்னா மேலே வந்து ஆயில் வந்து எரிஞ்சு பேர்ன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் ஸ்மோக் வந்து அதிகமாக வருங்க. உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்மோக் அதிகமாக இருக்கும். ஆயில் சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறது எப்படி பார்ப்போம். இப்போ வந்து இன்ஜின் கீழே பாட்டம்லேருந்து மேலே டாப்புக்கு எப்படி இன்ஜின் ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இன்ஜின் பிளாக்கு இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹோல்ஸு, இந்த சின்ன ஹோல்ஸ் எல்லாம் அடைக்காமல் நல்லா வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கணுங்க. அந்த ஹோல்ஸ் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி தான் போடுவோம். அந்த ஹோல்ஸ் வழியாக மேலே ஏறி கீழே ஆயில் பம்ப் மூலமாக தென் இந்த சிலிண்டர் கிட்டில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது, இந்த ஹோல்ஸ் வழியாக மேலே ஏறி இன்ஜினோட டாப் இருக்குது பார்த்திங்களா, டாப்பில் வந்து நமக்கு இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா மேலே ஏறி நமக்கு வால்வு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ராக்கராகும், கேங்க் ஃபுல்லாகவே ஆயில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குங்க ஓகே. இங்கே ஆயில் சர்க்குலேட் ஆனதுக்கப்புறம் தென் இந்த பக்கம் டைமிங் சைடு வந்து இங்கேயும் லூப்ரிகேண்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே இந்த நாட்டு வழியாக கீழே இறங்கி தென் சிலிண்டர் கிட்ட இருக்குது பாருங்கள், சிலிண்டர் கிட்டில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இந்த ஹோல்ஸ் வழியாக கீழே இறங்கி தென் இன்ஜின் பிளாக்கில் கீழே இறங்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சைடு ஆயில் மேலே ஏறி ஒரு சைடு ஆயில் வந்து கீழே சர்க்குலேட் ஆகி கீழே இறங்கிட்டு. இப்போ வந்து ஏதாவது போயிடுச்சு, சிலிண்டர் பிளாக்கில் வந்து பிஸ்டன் வந்து ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு, ஆயில் சீல் வந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு சிலிண்டரில் நமக்கு கண்டிப்பாக கிராக் விழும். இப்போ இதில் வந்து வால்வு இருக்குங்க, 2 வால்வு, இன்லெட் அவுட்லெட் வால்வு. இந்த வால்வில் ஒரு ஆயில் சீல் இருக்குது. இந்த 2 ஆயில் சீலும் வந்து போயிடுச்சுனாலும் நமக்கு வால்வு ஓப்பன் ஆகும்போது கூடவே வந்து ஆயிலும் வந்து கீழே சிலிண்டருக்குள்ளே இறங்கும். அந்த வால்வு ஆயில் சீல் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டைம் இன்ஜின் வேலை செய்யும்போது வால்வு ஆயில் சீல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஆயில் சீல் போயிருந்தாலுமே நமக்கு வந்து வால்வு வழியாக நமக்கு ஆயில் வந்து உள்ளே இறங்கி எரிஞ்சு ஒயிட் ஸ்மோக் அடிக்கும் ஓகேங்களா.
அதாவது இன்ஜின் ஆயில் இல்லாமல் ஓடிட்டிங்கன்னா வண்டி ஹீட் ஆகி ஆயில் சீல் எல்லாமே போயிடும். இதனால் ஆயில் சீல் வால்வு ஆயில் சீலும் சேர்ந்து மாற்றிக்கணும். இப்போ இன்லெட் சைடு வால்வு வந்து அதிகமாகவும் எக்ஸாஸ்ட் சைடு வால்வு பார்த்தீங்கன்னா சின்னதாகவும் இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.